வீடியோவில் ஏர்டெல் டிடிஹெச் ராங் ரீசார்ஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1100 பண்ணோம், அதை சேர்த்தாலே 11,000க்கு மேலே வந்துடும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தப்பாக ரீசார்ஜ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து இதுமாரி ஆன்லைனில் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ ஏர்டெல் டிடிஹெச்சில் ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்குறோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்குறோம். ஏன்னா எக்கச்சக்கமாக இப்போ பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வெறும் ஷாப்பில் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் ஷாப்பில் தான் 90-95%, ஏன் 100%ன்னு கூட சொல்லலாம். ஃபுல் ஷாப்பில் தான் கடையில் தான் போய் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஐடியா மாற்றி பண்ணுறதுலாம் இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு இருக்காது. பட் இப்போது எந்த அளவுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ஆன்லைன் அதிகமாகிடுச்சோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸு இதுமாரி மாற்றி பண்ணுறது கிட்டத்தட்ட பாருங்களேன் 10,000. இது பார்த்திங்கன்னா வெறும் 4-5 மாதத்தோட கணக்கு தான். இது 4-5 மாதத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு தப்பாக ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க, அதை ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். 1 இயர்லாம் கணக்கு போட்டால் அது எவ்வளோ ஆகும்னு தெரில. இதுலேயே ஒரு சிலது வந்து நான் விட்டுருப்பேன். அப்படி விட்டு எனக்கு வந்த நான் கணக்கு வச்ச வரைக்கும் எனக்கு வந்தது தான் இந்த 10,000 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பிரஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கூகுள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு டிவி ஏர்டெல் டிடிஹெச் வந்து எந்த டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, ஏர்டெல் டாடா ப்ளே வீடியோக்கான இப்படி சன் டைரக்ட் இப்படி எந்த டிடிஹெச்சாக இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணுறோம் வித்தின் ஒரே நிமிஷத்தில். ஸோ எங்கேயும் அலைய தேவை. நீங்கள் ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏர்டெல் டாடா ப்ளே வீடியோகான் சன் டைரக்ட் இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே செட்டாக பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை நியூ கனெக்ஷன் ஃபுல் செட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, வித்தின் 1 ஹவரில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி வித்தின் 1 ஹவரில் நியூ கனெக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 9585006736. வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை கால் பண்ணாலும் சரி, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு உங்களுக்கு ஏற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க கண்டென்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எப்போத்துலேருந்தோ போடலான்னு இருந்தேன், இப்போ தான் டைம் கிடச்சிது. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு தப்பாக பண்ணியிருக்கிறாங்க. 10,000 ரூபானா இது ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் பண்ணது தான். அப்படியே ஸ்டேட்மெண்ட்டே வச்சுருக்கிற மாதிரிங்க. இது நான் நோட் பண்ணி வச்சுது ஜனவரியிலேருந்து வச்சுருப்பேன். ஜனவரி 2024 வச்சுருப்பேன். இங்கே இதோ ஜனவரியிலேருந்து. ஸோ ஒருத்தர் 218 பண்ணிக்கிறாரு, 1298 பண்ணிக்கிறாரு, 230, 200, 323, 200, 250, 1398, 218, 200, 1398, 1098, 250, 220, 170, 250, 350. ஸோ 300 மொத்தம் பார்த்திங்கன்னா 10,598 ரூபா தப்பாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில், கூகுள் பே மூலிமா, ஃபோன்பே மூலிமா. அதை வந்து நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை கால் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியாது கண்டிப்பாக, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணேன். அது வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது ஏன்னா நான் வந்து டிடிஹெச்லேயே இருக்கிறேன், ஓகேங்களா? டிடிஹெச் டெக்னீஷியன், டிடிஹெச் ரீட்டைலர், ஸோ சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் இப்படி எல்லாமே பண்ணுறதுனால, அதுமாதிரி ஆஃபீஸில் என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டில் என்ன பண்ணுறோம், அந்த டீட்டெயில்ஸ் அது இப்படி எல்லாமே ஓவராலாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கிறதுனால என்ன நடக்குது, எப்படி பண்ணணும், எதை கரெக்டாக பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும், இப்படி எல்லாம் தெரியறதுனால எனக்கு வந்து இந்த ஒர்க்கு ரொம்ப ஈஸி. ஆனால் சாதா கஸ்டமராக பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, எப்படி பண்ணணும், அது இதுன்னு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அப்போ தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இது அதிகமாகிடுச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 5 குறைஞ்சபட்சம் 5க்கு மேலேயாவது வந்துட்டு இதுமாரி நான் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ரீஃபண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவும் போட்டுருக்குறோம். அதோட தொடர்ச்சியும் இது சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் ஏதோ நீங்கள் தப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஏதோ தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் எடுக்கணும்னா நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ், ஸோ இந்த நம்பருக்கு 9585006736 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ், நீங்கள் கரெக்டாக பண்ண ஐடி, உங்கள் கரெக்டான ஐடி, தப்பாக பண்ண ஐடி, ஒரு நம்பர் மாற்றி போட்டுருக்கலாம், இல்லை 10 நம்பருமே மாற்றி போட்டுருக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா ஒரு நம்பர் மாற்றி போட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து 2 செட்டாக பாக்ஸ் வச்சுருப்பாங்க, பழைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருவாங்க, பழைய நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் நம்பர் மாற்றி போட்டுருவாங்க, ஓகேங்களா? இந்தமாரி ரீசார்ஜ். அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எதில் பண்ணிங்கனாலும் அதிலே ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு வரும். எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன டேட்டு, காண்டாக்ட் நம்பர், உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் நானே கேட்டுருவேன். எனக்கு இதில் முக்கியமானது என்னன்னா இந்த கரெக்டான ஐடி ராங் ஐடி டைப் பண்ணி அனுப்பிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கரெக்டான ஐடியும் ராங் ஐடியும் என்ன செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
கரெக்டான ஐடி ராங் ஐடி வந்து டைப் பண்ணி அமைச்சிருங்க. ட்ரான்சாக்ஷன் ஐடி ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் கூகுள் பேயில் பே பண்ணியிருந்தாலும் சரி, ஃபோன்பேயில் பே பண்ணி இப்படி எந்த பேமெண்ட் மூலிமா நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் சரி, அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ணீங்க, நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ இப்படி எது வழியாக பே பண்ணியிருந்தாலும் ஒரு ப்ரூஃப், அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி, என்ன டேட்டு, டைமு, எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கான ஒரு ப்ரூஃப். அதோட ப்ரூஃப் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா வித்தின் 3 days 3 நாளுக்குள்ளே, ஓகேங்களா, உங்களுக்கு அடுத்த நாளே வந்துடும், அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும், அடுத்த 1 ஹவருக்குள்ளே வந்துடலாம் கிடையாது. நீங்கள் பண்ணது ஆன்லைன் ரீசார்ஜ். ஸோ ஆன்லைன் ரீசார்ஜ்ன்றது டைம் அதிகமாக தான் எடுக்கும், 3 நாள் ஆகும். அந்த தப்பான ஐடியிலேருந்து அமௌண்ட் எடுத்து உங்கள் கரெக்டான ஐடிக்கு அமௌண்ட்டு போடுறதுக்கு 3 நாள் ஆகும். அது நீங்கள் 100 200 பண்ணாலும் சரி, 1000 2000 பண்ணாலும் சரி. ஸோ 3 நாளுக்குள்ளே எனக்கு அனுப்பின டீட்டெயில்ஸ் ஆஃபீஸுக்கு பேக்கண்ட் டீமுக்கு அனுப்புவோம். பேக்கண்ட் டீமில் வந்து உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் தான் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிங்களா, எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்கள், கரெக்டான ஐடி, ட்ரான்சாக்ஷன் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து தப்பான ஐடியிலேருந்து கரெக்டான ஐடிக்கு எடுத்து ரிவர்ஸ் பேமெண்ட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிற அப்புறம் நடக்கிற ப்ரொசீஜர் 3 நாள் ஆகும். 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு கால் வரும். அந்த காலையும் நீங்கள் அட்டன் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லணும். கால் அட்டன் பண்ணல அப்படின்னா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட மாட்டாங்க. ஸோ காலை கட்டாயம் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதே சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் கால் வராது. உங்களுக்கு மண்டே டியூஸ்டே அந்தமாரி டேஸில் தான் கால் வரும். ஸோ மண்டே இதேமாரி எனக்கு மெசேஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெனஸ்டே தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இல்லை நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே மாரி போடுறீங்கன்னா இன்னும் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா சாட்டர்டே சண்டே நடுவில் வரதுனால உங்களுக்கு கால் வராது, அமௌண்ட்டு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, இப்போது நான் எதுக்காக இந்த 10,000 ரீஃபண்டே போட்டேன்னா, நீங்கள் நம்மக்கிட்ட ரீசார்ஜ் பண்ணாலும் சொல்லியும் சரி, இல்லை கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை ஷாப்பில் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கான ரீஃபண்ட்லாம் இத்தனை பேர் தப்பாலாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலிமா ரீசார்ஜ் பண்ணதுனால மட்டும்தான் கிட்டத்தட்ட பாருங்கள் 10,000 ஓகேங்களா, 11,000 இப்போ கடைசியாக ஒரு 1,000 எடுத்து கொடுத்துருந்தோம், 1,800. அதோட சேர்த்தா கிட்டத்தட்ட 11,000, 11,600. இது வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸால் மட்டும்தான் இந்தளவுக்கு ஃபெயிலியர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போகிறோமோ அந்தமாரி ஒரு சில ஃபெயிலியர்ஸும் வரதான் செய்யும். இது எடுத்தாலும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வரா மாதிரி இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் சொல்லலாம். ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ண சொல்ல கரெக்டான பேக் உங்களுக்கு உட்காராது. ஸோ இந்தமாதிரி ஐடி மாற்றி ரீசார்ஜ், இதுவே எங்ககிட்டே ரீசார்ஜ் பண்ண சொல்ல நீங்கள் எங்ககிட்டேயும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உங்கள் ஐடியா சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வேலிடிட்டி பார்ப்போம். உங்கள் வேலிடிட்டி கேட்போம். இந்த தேதியில் தானே உங்களுக்கு முடிஞ்சது, இந்த நேம் தானே, இந்த பேக்கில் தானே நீங்கள் இருக்கிறீங்க, இப்படி எல்லா டீட்டெயிலும் கேட்க சொல்ல ஏதாச்சும் ஒரு டீட்டெயிலாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை தப்பான ஐடி சொல்கிறீங்க, தப்பாக ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மாற்றிப்பீங்க. ஸோ எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்ல இந்த தப்பாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐடியா மாற்றி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்கிட்ட தப்பான ஐடி சொல்லிட்டீங்க, நானும் தப்பான ஐடிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேனாலும் அடுத்த 5 நிமிஷம், ஓகேங்களா, 5 நிமிஷன்றது கூட அதிகம் சொல்லலாம், அடுத்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த கரெக்டான ஐடிக்கு அமௌண்ட்டு போட்டுடலாம். இது வந்து எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்ல இது பாசிபிள். இதுவே நீங்கள் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஃபோன்பே, கூகுள் பேலலாம் கட்டாயம் நீங்கள் 3 நாள் வெயிட் பண்ணியே ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஒரு சில சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த 10,000 ரீஃபண்ட் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்ககிட்ட வர 90-95% பேருக்கு நாங்கள் ரீஃபண்ட் எடுத்து கொடுத்துருவோம். யாராச்சும் ஒரு சிலருக்கு ரீஃபண்ட் எடுக்க முடியல, ஒருத்தர் 2 பேருக்கு வந்து ரீஃபண்ட் எடுக்க முடியல, ஓகேங்களா. மற்றபடி 90-95% பேருக்கு நம்மளே ரீஃபண்ட் எடுத்து கொடுத்துட்றோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னா, ஒன்று எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோம். இல்லையா ஷாப்பில் போய் ரீசார்ஜ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் நியர்பை ஆஃபீஸ் இருக்க ஆஃபீஸ் போய் ரீசார்ஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதை அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைங்க என்னால் எங்கேயும் அலைய முடியாதுன்னா ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 9585006736 எங்களுக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவோம். எங்ககிட்ட தப்பாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தப்பான ஐடி சொல்லி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு வேளை நீங்கள் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிடலாம், அடுத்த 1 நிமிஷம் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த கரெக்டான ஐடிக்கு ரீசார்ஜ் மாற்றி விட்டுருவோம், ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எப்போத்துல இருந்தோ சொல்லலான்னு இருந்தேன். அது கிட்டத்தட்ட இன்றைக்கி முடிஞ்சுது. ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 மேலே நம்ம ரீஃபண்ட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. இன்னும் அது நான் இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இல்லை. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024 எடுத்துருக்கிறேன். நான் 2023 2022 சரியாக ஞாபகம் இல்லை, அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மற்றவங்களுக்கு தெரியணும். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவட்டும். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குது, என்னால் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு என்னோடய அமௌண்ட்டாக இருந்தால் எந்த அளவுக்கு நான் பதறுவனோ அதே தான் மற்றவங்களுக்கும் அதே தானே.
என்னோடய அமௌண்ட்டை நான் ராங்காக ரீசார்ஜ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 1000 போய் நான் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டேன். எனக்கு ரூ. 1000 நஷ்டம் தான். அப்போ நான் எந்த அளவுக்கு பதறுவேன், அதே தான் மற்றவங்களும் பதறுவாங்க. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியுதோ அப்படிலாம் சொல்லணும். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த டிடிஹெச் ரீஃபண்டு. ஏன் அப்படின்னா என்னோடய டைமை ஒதுக்கி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் கேட்டால் கூட ஒரு சிலர்லாம் தரல. அப்படிலாம் அவங்களுக்குலாம் நான் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஒருத்தர்கிட்ட அப்படி தான் கரெக்டான ஐடி கொடுத்துறாங்க, ராங்கான ஐடி கொடுத்துறாங்க. ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்டேன், ட்ரான்சாக்ஷன் ஐடி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அவங்க லேடிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுமாரி ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுக்கக்கூடாதுன்றாங்க, அது சீக்ரெட்டான தான் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு இதுக்கு தான் தேவை, உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் எடுக்க தான் கேட்குறேன். நான் உடனே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கல, எனக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடி தான் நான் கேட்டேன். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்களா, அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட மறுநாளாக நம்ம தான் அனுப்பிச்சாங்க. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தேவைன்னா அனுப்புங்க, இல்லைன்னா அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சாங்க. ஸோ இந்தமாரியும் ரீஃபண்ட் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கரெக்டான டீட்டெயில்ஸ் அனுப்பவே மாட்டாங்க. இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியா அனுப்ப மாட்டாங்க, இல்லை ஐடி அனுப்ப மாட்டாங்க. ஒரு சிலருக்கு தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்றதே தெரியாது. நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, இதுமாதிரி ரீசார்ஜ் பண்ணோம் படம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம செக் பண்ணிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே தெரியாமலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்காகவே மட்டும்தான். நம்மக்கிட்ட ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தப்பாக இதேமாரி ரீசார்ஜ் பண்ணிட்டு ரீஃபண்டு வாங்கிட்டு நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமராகவும் ஆகியிருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரீஃபண்டு வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக போய் திருப்பி அதே ஆன்லைனில் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? அதே எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு தெரில. இங்கே பண்ணாலும் அதே அமௌண்ட்டு தான். அப்படி இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷ்பேக்கோடலாம் ரீசார்ஜ் பண்ணுறோம். 1500 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 1470 அதுமாதிரி கேஷ்பேக்கோடலாம் ரீசார்ஜ் பண்ணுறோம். பட் ஒரு சிலர் அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லை எப்படின்னு தெரில. ஒரு சிலர் இன்னுமே அந்தமாதிரி தப்பாலாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆல்ரெடியே ஒரு 10-11 நிமிஷம் ஆச்சு. சொல்ல வேண்டியது இது தான் சொல்ல வந்தேன். ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அமௌண்ட் நம்ம ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் ரீசார்ஜை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மக்கிட்ட ரீசார்ஜ் பண்ணாலே கரெக்டான அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணலாம், கரெக்டான பேக்குக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். எந்த டவுட்ஸ்னாலும் நம்மளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், என்ன சர்வீஸ்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ரீசார்ஜ் இங்கே பண்ணிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா ராங்காக ரீசார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.